சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from சித்ரா விஜயகுமார். அன்புள்ள பாபாவிற்கு, ஆண்டாள் பெருமாளுடன் இரண்டர கலந்து விட்டாள். அவள் தோழிகள் ஏன் பெருமாளுடன் கலந்து போக முடியவில்லை? விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தரும் எங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம். ஒரு ராட்சசன் பூமியை முழுசாக விழுங்கிட்டான். இப்போ பெருமாள் அவதாரம் எடுத்து வந்த அந்த பூமியை தன் மூக்கு மேலே தூக்கிக்கிட்டு மேலே வந்தார். அதுதான் பூமாதேவி. இப்போ சொல்கிறா, என்ன நீ காப்பாற்றிட்ட, இந்த உலகத்தில் இருக்கிற என் குழந்தைங்களெல்லாம் நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்குறா. அவங்க குழந்தைங்க நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பூமாதேவி ஒரு அவதாரமாக உலகத்தில் வந்தது தான் ஆண்டாள்னு சொல்லக்கூடியது. ஸோ யூ கான் கம்பேர் ஏ ஆர்டினரி மார்டல் வித் தி அவதாரம் கால்டு பூமாதேவி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற க்ஷத்ரிய குல மன்னன் தனது தந்தையான ஜமதக்னி முனிவரை அநியாயமாக கொன்றான் என்ற ஒரே காரணத்திற்காக பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனை கொன்றதோடு மட்டுமல்லாமல் 21 தடவை இந்த உலகை சுற்றி வந்து க்ஷத்ரிய குல மன்னர்களையும் அழித்தார் என்கிறது பரசுராமரின் வரலாறு. தான் ஒரு பிராமணன் என்று பொய் சொல்லி தன்னிடம் வில்வித்தையை க்ஷத்ரியனான கர்ணன் கற்றுக்கொண்டான் என்ற ஒரே காரணத்திற்காக தன்னிடம் கற்ற வில்வித்தை அனைத்தும் தக்க தருணத்தில் மறந்து போகட்டும் என்று கர்ணனுக்கு சாபமிட்டவரும் அதே பரசுராமர்தான். அவ்வாறு க்ஷத்ரியர்களையும் க்ஷத்ரிய வம்சத்தையும் அறவே வெறுத்த பரசுராமர் எவ்வாறு க்ஷத்ரிய குலத்தைச் சேர்ந்த பீஷ்மருக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதில் குருவாக இருந்தார்? 21 தலைமுறைகளுக்கு கார்த்தவீரிய அர்ஜுனன் கம்ப்ளீட்டாக பிராமணர்களை அழிச்சிக்கிட்டே இருந்தான். அதுக்கு பழி வாங்குவது இல்லை, அந்த கணக்கை நேர் செய்வதற்காக பரசுராமர் என்ன பண்ணார், 21 தலைமுறைகளுக்கு இந்த உலகத்தில் இருந்த சத்திரியர்கள்லாம் அழிச்சிக்கிட்டே இருந்தார். அதனால் இட்ஸ் எ பேலன்சிங் ஆர்ட் ஒன். அதனால் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பகவத்கீதை. அதனால் நம்ம கண்ணுக்கு புரியாமல் இல்லை நம்ம கருத்துக்கு புரியாமல் போகிற பல விஷயங்களுக்கு பின்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்றது காஸ் எஃபெக்ட் தியரி. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷனுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் உலகத்தில் காரணமின்றி காரியம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லை. அப்போ நம்ம ராஜா யார்? கடவுள். அவர் கோவிந்தராஜா, தியாகராஜா, சுந்தரராஜா, இல்லை எல்லா ராஜா, நடராஜா, எல்லா ராஜாவும் அவர் தான். அவர் ஒன்று செஞ்சார்னா அது தப்பாக போகவே போகாது. எல்லாத்துக்கு பின்னாலேயும் அவருக்கு தான் தெரியும் என்ன காரணமோ அப்படிங்கிறது. நாம் ஒன்றுமே தெரியாது. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே தான் ஆன்மீகம். உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விளையாட்டுகளை விளையாடுகிற ஒருத்தன் இருக்கான். அவனை நம்ம கும்பிட்டு உருப்படுற வேலையை பார்க்கலாம். அன்னவர்க்கே சரண் நாங்கள் 2 கையும் தூக்கி சரண்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் கம்பருடைய ராமாயணத்தினுடைய கருத்து. அதனால் எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. நமக்கு மிஞ்சி போனால் லைஃப் ஸ்பேனு 60லேருந்து 100, 60லேருந்து 100 வயசு இருக்கிற நாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்கக்கூடிய இந்த படைப்பாளன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாரு ஒரு தெருவில். அப்போது ஒரு முதலை உண்ட பாலகன் இருக்கான் இல்லையா, அந்த அவினாசி குளத்தில் முழுகிட்டு முதல்ல அவனை சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, படைத்தவன் மன்ற பண்பிலாளன் அப்படின்னார். இந்த உலகத்தை படைத்தவன் கொஞ்சம் கூட குவாலிட்டிஸ் பண்பு இல்லாதவனாக இருக்கானே, படைத்தவன் மன்ற பண்பிலாளன் அப்படின்னு. பக்கத்து வீட்டில் போய் பார்க்குறாரு, அங்கே கல்யாணம் நடக்குது, நாதஸ்வரம் வாசிக்குது. இந்த வீட்டில் சாவு மூலம், அந்த வீட்டில் நாதஸ்வரம் கல்யாணம் நடக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி அவர் இந்த பாட்டை பாடுறார். படைத்தவன் மன்ற பண்பிலாளன், ஓரில் இது இன்னொரு இல்லை, இந்த மாதிரிலாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரி. இப்போ சுந்தரரையே எடுத்துக்கிட்டால் கூட அவர் யார்? கடவுள்கிட்ட கைலாசத்திலேயே இருந்தவர்.
சிவபெருமான் விஷத்தை குடிக்க போகிற போது கழுத்தை பிடிச்சி அந்த விஷம் இறங்காமல் காப்பாற்றுறதுனால ஆலகால சுந்தரர் தான் ஆளால சுந்தரன்றார். அவரே சிவன் தான், தண்ணிக்குள்ளே சிவன் தான் எப்படி இருக்கும்னு பார்க்குறாரு. ஒரு நாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்கெல்லாம், ரொம்ப கிக்காக இருக்குது. ஏன்னா அவர் பார்த்ததே இல்லை. அவர் புலித்துவாலி அரைக்கா சேர்த்து சுற்றின்னு இருந்த ஆள். பார்த்த உடனே இவருக்கு ஹேண்ட்ஸாம் கம் அவுட்டுங்கிறார். சுந்தரா வா அப்படிங்கிறார். அப்போ அவருடைய நிழல் எந்திரிச்சு வருது, அதுதான் சுந்தரர். அப்போ சிவன் வேறு இல்லை, சுந்தரர் வேறு இல்லை. அவருக்கு 2 சேடி பெண்கள் அணிந்தனே சுனந்தனேன்னு அவங்கள பார்த்து பார்வதி கிட்ட லவ் வருது. சிவன் சொல்கிறார், ஒன்றும் கல்யாணம் வயசு லவ் வந்தது தப்பு இல்லை, ஆனால் தேவலோகத்தில் உடல் கிடையாது, எல்லாம் ஒளி உடம்பு தான், அதனால் நீ உலகத்தில் போய் அனுபவிச்சுட்டு வான்ட்டு பூமியில் வந்து பிறக்கிறாரு. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறாரு. அந்த நாட்டினுடைய ராஜா ஒருத்தர் இருக்கான், நரசிங்கம் முனையரையர்னு. அவன் எனக்கு குழந்தை இல்லை, இந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டுமாங்கிறான். ஐயர் சொல்கிறாரு, இருக்கட்டும், அரண்மனையில் என் பிள்ளை வளர்ந்தால் சந்தோஷம் தானேன்ட்டு. ஸோ ராஜா வளர்க்குறதுக்கு கடவுள் ஏற்பாடு பண்ணுறாரு. திருவெண்ணெய்நல்லூரில் இவருக்கு கல்யாணம். மாப்பிள்ளையாக உட்காந்துனுங்கிற போது ஒரு வயசான கிழவர் மாதிரி சிவபெருமான் வர்றார். நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீயும் உன் குலமும் எனக்கு அடிமை அப்படிங்கிற. என்னது பிராமண குலத்தில் போய் அடிமையெல்லாம் உண்டான்ட்டு. அப்போது இந்த பாரு உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த ஓலைக்குதுன்னு. இவர் அந்த ஓலை கீச்சு போட்டு இப்போ என்ன பண்ணுவேன்றார். நீ இந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியும், அது டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் நான் வச்சுருக்கேன்றார். உங்கள்கிட்ட இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு. ஊர் பெரியவங்க பார்த்துட்டு, ஆமாம் இவங்க தாத்தாவோட கையெழுத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ கல்யாணம் நின்று போகுது. இவருக்கு செம கடுப்பு. அதனால் பைத்தியக்காரன்னு சிவன் திட்டுறார். பித்தா பித்தா அப்படிங்கிறார். பின்னால் வான் கூட்டின்னு போய் திருவெண்ணெய்நல்லூர் சிவலிங்கத்துக்குள்ளே மறைஞ்சி போகிறார் சிவபெருமான். அங்கேருந்து குரல் கேட்குது. சரீரி அப்படின்னா குரல் மாத்திரம் இருக்கும், சரீரம் இல்லைன்னு அர்த்தம். பித்தா என்று எம்மை சொற்றமிழால் பாடுக அப்படின்னு வருது. அப்போ பித்தா பெரிசூடி பெம்மானே அருளாளன்னு இவர் பாடுறாரு. இப்போ ஏன் அந்த கல்யாணம் நிற்கிது? இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அந்த கைலாசத்திலிருந்து வந்த பொண்ணுங்க, ஒருத்தி திருவாரூரில் பிறந்திருக்கா சங்கிலி நாச்சியார், இன்னொருத்தி திருவத்தூர் பக்கத்தில் பறவை என்ற கிராமத்தில் பிறந்திருக்கா, அவள் பேர் பறவை நாச்சியார். இவர் அவங்கள தான் கட்டிக்க முடியும், இந்த பொண்ணை கட்டிக்க முடியாது. அதனால் திருவாரூரில் கல்யாணம் நடக்குது, திருவத்தூரில் கல்யாணம் நடக்குது. பலவிதமான அனுபவங்கள்லாம் முடிஞ்ச உடனே கடவுள் வந்து நீ வா, வந்த வேலை ஆயிடுச்சுன்னு வெள்ளை யானையை அனுப்பிச்சு சுந்தரரை கைலாசத்துக்கு கூப்பிட்டுக்கிறார். அதனால் விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எங்கேயும் கிடைக்க மாட்டான். கையிலை ஆரூர தோழமை, திருவாரூரில் இருந்தவனுக்கும் கைலாசத்தில் இருந்தவனுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவனாகவே உலகத்தில் அவருடைய நிழலாகவே அவதரித்தவர். அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணத்தை அனுபவிக்கிறதுக்காக பூமிக்கு வர்றாரு. முடிஞ்ச உடனே திருப்பியும் சிவபெருமான் வேலையை ஆரம்பித்து கூப்பிட்டுக்கிறாரு. அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் கூட கைலாசத்துலேயும் வைகுண்டத்துலேயும் சிந்தாமணி கிரகத்துலேயும் எங்கேயோ இருந்தவங்க தான். அங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் இருந்தது, அந்த எண்ணத்தை அங்கே அனுபவிக்க முடியாது. ஏன்னா யூ ஹவ் ஒன்லி லுமினஸ் பாடிஸ். அதுக்காக பூமியில் பிறந்திருக்கிறீங்க. இன்றைக்கி அனுபவிச்சிடுங்க. உங்களுக்கு இவங்க தான் ஒய்ஃபு, இவங்க தான் பிள்ளைங்க, இப்படி தான் வாழ்க்கை எல்லாமே. ஏற்கனவே இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் அன்று அப்படின்னு ஒரு பாட்டு இல்லை கண்ணதாசன், அந்த மாதிரி நீங்கள்லாம் அதுக்காக தான் வந்திருக்கீங்க. எது நடக்குதோ உங்கள் லைஃப்பில் எல்லாம் கரெக்டாக தான் நடந்துகிட்டு இருக்குது. கர்மா கழிஞ்ச உடனே அது கர்மான்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா உன்னுடைய அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ் ஆர் வாட் யூ சோட், நீ எந்த ஆசைகளை விதித்தாயோ அது வந்திருக்குது. அப்போ அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடு. உனக்கு எந்த ஒரு எண்ணம் இருக்கோ அது முடிஞ்சு போச்சுன்னா நீ மோட்சத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். மற்ற பற்று இன்றி நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரம் எய்தினேன். நான் எல்லா பற்றையும் விட்டு தோற்றேன், அழுக்கு மெய்கூடு திருவடி அடைந்தேன், பிழைப்பன் ஆயினும் நான் அழுக்கான உடம்பை வச்சுக்கிட்டு சாமி உங்கள்கிட்ட வந்துக்கிறேன்னு, பிழைப்பன் ஆயினும் திருவடி பிழையேன். நான் எல்லா தப்பும் பண்ணுவேன், ஆனால் உன் பாதங்களை நானும் மறக்க மாட்டேன். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரையென்று செய்வாய். நான் உன்னை நினைக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அப்போ உன்னுடைய 2 பாதங்களை நீ என்கிட்ட கொண்டாந்து வை. திணியான மனோ சிலை மீது அடியார் அரவிந்தம் அரும்பு மதோ, என் மனசு கல் மாதிரி ஆசைகளால் நிரம்பி இருக்கு, அது மேலே உன் பாதம் நிற்கணும். அப்போது நெஞ்ச கன கல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக முருகனிடத்தில் அருள் கேட்டு தஞ்சத்தை கேட்டு நான் இந்த கந்தர் அனுபூதியை பார்க்கிறேன் தான் அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி.
அதனால் நீ வேடிக்கை பாரு, உன் லைஃப்பை நீ வேடிக்கை பாரு. வேடிக்கை நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. நீ வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை கேரக்டரும் இதுக்கு முன்பிறவிகளில் நீயாக தேர்ந்தெடுத்து கொண்ட உறவுகளும் துறவுகளும் பகைவர்களும் நண்பர்களும் எல்லாம் இதுக்கு முன்பிறவியினுடைய கண்டினியூட்டி தான். அதனால் நீ யாரையும் எடை போடாத. அண்டு எதுவும் ரைட் இல்லை, எதுவும் ராங் இல்லை, எல்லாத்தையும் சைலண்ட்டாக வேடிக்கை பாரு. அதில் தான் நீ கடை தேர்வு. என்ன வருதோ, ஒரு தும்மல் வந்தால் தும்மிடணும், வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் பாத்ரூம் போகணும், அவ்வளோதான். அதையும் அடக்கி வச்சுன்னுக்கிற. அப்போ கர்மாங்கிறது ஒரு வாந்தி மாரி, தும்மல் மாரி, பேதி மாரி, அது அனுபவிச்சு தொலை. அதுக்கு அடுத்த ரிலீஃப் கிடச்சிடும், உனக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஆஸ் யூ grow further in spirit and your experiences will make you a perfect person. அதுக்கு பின்னால் தான் உனக்கு அதெல்லாம் புரியும், அதுக்கு முன்னாடி உனக்கு புரியவே புரியாது. நீ கடவுளை குறை சொல்லிகிட்டு இருப்பேன். நான் கந்த சஷ்டி கவசம் படித்தேன், சஷ்டிக்கு விரதம் இருந்தேன், கந்தசாமி கோயிலுக்கு போனேன், எனக்கு எதுக்கு இந்த ப்ராப்ளம்னு நீ நினச்சின்னு இருப்பேன். உனக்கு உன்னுடைய கடன் எவ்வளவுன்னு தெரியாது. கர்மா என்பது கடன். அப்போ நம்ம என்னெல்லாம் கடமை, கடவுளை கும்பிட்றதுக்கு பேர் கடமை. நீ சேர்த்து வச்சிருக்கிற கர்மா இல்லையா, அது கடன். கடன் வேறு, கடமை வேறு. நம்ம என்னெல்லாம் கடமை, அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தா இருக்கேங்கிறார். இதை நமோ நாராயணா நமச்சிவாயான்னு சொல்கிறது கூட எல்லாராலையும் முடியாது. இதுக்கு முன்பிறவிகளில் ஏதோ ஒரு வகையில் கடவுளுக்கு பூ தண்ணியெல்லாம் கொண்டு போய் யார் விட்டானோ, போதோடு நீர் முந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேனுங்கிற மாதிரி முன்பிறவிகளில் ஏதோ கொஞ்சம் பூ தண்ணி கடவுளுக்கு கொடுத்தவங்க இருப்பான் இல்லையா, அதுதான் பூ. ஜா, பூன்னா புஷ்பம், ஜா அப்படின்னா ஜலம். ஸோ நீர் பூ ரெண்டுத்தையும் சிவனுக்கு யார் கொடுத்தாங்களோ, இப்போ சாமிக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிறவியில் நம்மோன்னு சொல்லக்கூடிய புத்தியாவது வருமா. இல்லைன்னா அவன் அது என்ன கடவுள் எங்கே இதுன்னுவான். இது ஒரு போலியான உலகம். நீங்கள் பார்க்குற எல்லாமே போலியானவங்க. மத நம்பிக்கைகள் மனிதனை என்றுமே ஒன்றிணைத்ததில்லை என்று தாங்கள் அடிக்கடி தங்கள் அருளுரையில் கூறுகிறீர்கள். ஆனால் நமது மக்களில் பெரும்பான்மையோருக்கு இன்று மத நம்பிக்கைதான் இறை நம்பிக்கைக்கு ஒரு பாதையாக இருக்கிறது. மதங்களை சாடிய ராமலிங்க வள்ளலாரும் மதங்களை ஏற்றுக்கொள்ளாத சித்தர்களும் கூட சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட தெய்வங்களை, குறிப்பாக சிவனைத்தான் வெகுவாக போற்றி பாடியிருக்கிறார்கள். இறை நம்பிக்கைக்கு மத நம்பிக்கை அவசியம்தானா? எந்த மதத்தையும் சாராமல் நமது சித்தர்களால் பரம்பொருளை உணர முடிந்திருக்கிறது என்றால், மதத்தின் வழிகாட்டுதலே இல்லாமல் ஒரு மனிதனால் கூட இறைவனை உணர முடியும் என்று எடுத்துக்கொள்ளலாமா? மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அப்போ மதத்தை என்ன சொல்கிறார்? பேயின்றார். மதம் என்று சொல்லக்கூடிய பேய் என்ன பிடிக்காமல் இருக்கும். அதே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு உயினார். பேயும் பூச்சி பைத்தியம் பூச்ச மாதிரி மதங்களுடைய பேரால் என்னுடைய உலகத்தில் இருக்கிற என் குழந்தைங்கள்லாம் அடிச்சின்னு சாவறானுங்கடா. நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிக என்று இட்ட குருவேங்கிறார். நீ போய் திருத்துன்னு சொன்னியே என் பிள்ளை நீன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, உலகம் இவ்வளோ பெருசு, இதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஜொராஸ்டியன் அவன் இவன் இவ்வளோ பேர் அடிச்சின்னு சாவறாங்க. நான் ஏதோ ஒரு வெள்ளைத்துண்டை போத்திக்கின்னு வெள்ளைத்துண்டை கட்டிக்கின்னு சுற்றினுக்கிறேன், என்னை யாரும் மதிக்க போகிறாங்கிறார் வளரார். அப்போது சிவபெருமான் சொல்கிறான், அஞ்சலை அஞ்சலை யாம் அருள்வழி தருகின்றோம், நீ பயப்படாத, நான் உனக்கு பவர் கொடுக்குறேன் அப்படிங்கிற. இக்கோனை மாநிலத்தவர் என்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த உலகத்தில் இருக்கிற புத்தி கெட்டு போனவங்கெல்லாம் நீ சொன்ன ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அப்பயும் ஒரு பயந்து நிற்கிறாராம். சிவனுக்கு கோவம் வருதான். ஆணை ஆணைங்கிறார். ஆணை வச்சு சொல்கிறேன் போட எல்லாருக்கும் புத்தி சொல்லி திருத்துறா அப்படிங்கிற வார்த்தையை நடராஜர் பயன்படுத்துகிறார். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? சிவன் ஒன்று தான் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லை. ஒரு தெய்வம்னு இருந்தால் அதுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கும். தெய்வம் பல பல சொல்லி பகை தீ வளர்ப்பவர் மூடர். எத்தனையோ கடவுள் இருக்குன்னு சொல்லி ஜனங்கிட்ட சண்டை போட வைக்கிறான் இல்லையா? நான் வைஷ்ணவன், நான் சைவன், நான் மாத்வன் அப்படின்ற மாதிரி, நான் அல்லா, நான் ஜீசஸ்ஸு இப்படியெல்லாம் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் முட்டாளு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. அகஸ்திய முனிவரின் சாபத்தால் இப்பிறவியில் யானையாக பிறந்த கஜேந்திரன் முற்பிறவியில் ஒரு தீவிர விஷ்ணு பக்தனாக இருந்த இந்திரத்யும்னன் என்ற அரசனாக இருந்தது என்றும், முதலையிடம் இருந்து தப்பிக்க
தன் சுயமுயற்சி பலனளிக்கவில்லை என்று உணர்ந்த பின்னர் தனது பூர்வ ஜன்ம வாசனையால் தான் முற்பிறவியில் கற்றுக்கொண்ட நிர்குண பரபிரம்மம் என்ற ஸ்தோத்திரத்தை ஓதி குளத்தில் இருந்த தாமரை மலர்களால் மகாவிஷ்ணுவை நோக்கி அர்ச்சித்து மோட்சம் பெற்றது என்றும் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. அப்படியானால் மறுபிறவியில் ஒரு விலங்கினமாக பிறந்திருந்தாலும் தனது பூர்வ ஜென்ம வாசனையால் தான் கற்ற மந்திரத்தை ஞாபகத்தில் கொண்டு வந்து அந்த விலங்கினத்தால் மந்திர உச்சாரணம் செய்து இறைவனை அடைய முடியுமா? சொல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்னா ஆன்மீகம். நீங்கள்லாம் பரமபதம் விளையாட்டு விளையாடுறீங்க. அதில் எல்லோரும் நீ ஒரு பச்சை காய் நான் ஒரு சிவப்பு காய் வச்சுட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறோம். தாயம் வந்த உடனே கேம். அதுக்கப்புறம் ஏணி பாம்புவாய், ஏணி பாம்புவாய். அதில் இந்த 98வது கட்டத்துக்கப்புறம் 99 ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அதில் நீ இறங்கலைன்னா நீ உன் கேம் முடிச்சுட்டு வேடிக்கை பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற பரமபத விளையாட்டில் ஸ்னேக் அண்ட் லேடர் கேமில் மேலே கீழே கீழே மேலே போகிறதுங்கிறது சகஜமான விஷயங்கள் தான். அதனால் இந்த மாதிரி சிவபுராண புத்தகங்களில் புல்லாய் இந்த மாதிரி வரிசையாக சொல்லி வல்லறக்கராய் அது இதெல்லாம் சொல்லி கடைசியில் மனிதர்களாக வராங்க. அப்போ கீழே இறங்குறதுன்னு என்ன, மனிதர்களாக இருந்தவங்க கொஞ்சம் கீழே போகிறாங்க. அடுத்த கேம் வர்றபோது திருப்பி மேலே வர்றாங்க இல்லையா? இதே பரமபத விளையாட்டு உங்களை சிவராத்திரிக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கும் விளையாட சொல்கிறதுக்கு காரணமே இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஆனால் ஞாபகங்கள் அப்படியே இருக்குமான்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போது பத்திரகிரியார்கிட்ட ஒரு நாய் உக்காந்து இருந்துச்சு எப்பயும் திருவிடை மருதூர் கோயிலில். பட்டினத்தார்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் போய் கேட்குறான், ஏங்க சாப்பாடு வேணும்னு. நான் என்னப்பா சாமி எதிரில் அங்கே ஒரு குடும்பஸ்தங்கிறான், அவங்ககிட்ட போய் கேளுன்னு. இவன் ஏங்க இங்கே யாரோ குடும்பஸ்தர் இருக்காமே, பட்டினத்தார் சொன்னார் இங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும்னு. இவர் யோசனை பண்ணுறாரு, நம்ம ஒரு மகாராணியே எல்லாத்தையும் விட்டு வந்தவன் நம்மளை போய் குடும்பஸ்தன்னு சொல்கிறாருன்னு. அப்போ புரியுது, இந்த நாயை கட்டின்னு உட்காந்துக்கிறோம், இதை தான் குடும்பம்னு சொல்லிட்டாருன்னு அந்த திருவோட்டி எடுத்து நாய் மேலே போடுறாரு. அது செத்து போகுது. கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு தேர் நிற்கிது. அதில் இந்த காசிராஜா குதிக்கிறான். காசிராஜா சொல்கிறான், சாமி ஒரு பொண்ணு எனக்கு பிறந்துச்சு, அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து எங்கள் ஹஸ்பண்டு திருவிடை மருதூரில் இருக்கார், போகணும் சொல்லியிருந்தா, அவளுக்கு வயசு வந்த உடனே அவளை கூட்டின்னு வந்துக்கிறேன்றான். தேர்லேருந்து ஒரு அழகான இளம்பெண் குச்சி வந்து, நாதா அப்படின்றா. நீ யாருமா அப்படின்னா, என்ன தெரியலையா சாமி, நான் தான் அந்த நாய், நீங்கள் போட்ட சோறை சாப்பிட்டதுனால நான் காசியில் ராஜகுமாரியாக பிறந்து எல்லா ஞாபகமும் சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட இருந்து, அதனால் நான் இப்போ உங்களை கல்யாணம் கட்டிக்கின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு. பட்டினத்தார்கிட்ட பஞ்சாயத்து போகுது. அவர் நேராக மகாலிங்கம் தான் இதுக்கு வயசு சொல்லணும்னு உள்ளே கூட்டின்னு போகிறாரு. மகாலிங்கம் 2ஆக பிறந்து அதுக்குள்ளே பத்திரகிரியார், காசிராஜா, காசி ராஜகுமாரி 3 பேரும் போனோடனே முடியுது. பட்டினத்தார் ஐயோ என்ன விட்டியேங்கிறாரு. என்னை நம்புறதை விட என்னை நம்பினா மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும்ன்றது உன்னை வச்சு தெரிஞ்சுக்கணும். உன்னை பத்திரகிரி நம்பினான், ஆனால் அவனுக்கு மோட்சம், நீ பேய் கரும்பு எப்போ நிற்கிதோ அப்போ வான்ட்டு. அவர் ஊராக அழிஞ்சு திருவத்தியூரில் பேய் கரும்பு எரிச்ச உடனே பட்டினத்தாருக்கு மோட்சம் கிடைச்சது. கூடக்குள்ளே போயிட்டு காய்ச்சல் கால. அப்போது இந்த ஞாபகம் எதனால் வருது? வித்தகராகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி மயன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு பெரிய தவசீலன் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்ட எச்சசோறு பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாம். வித்தகர்னா ஹைலி இவால்வ்டு பர்சன் ஆகியோர் உண்ட ஊன் சாப்பாடு, அரி அயன் மால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் 3 பேர் உண்ட வண்ணமாம் அப்படிங்கிறார். அப்போ அந்த பத்ரகீதி இருக்கான் இல்லையா, அவன் சித்த புருஷன், அவன் சாப்பிட்ட எச்சசோரை சாப்பிட்டதுனால இந்த நாய் காசி ராஜகுமாரியாகவும் பறகுது, அது ஞாபகத்தையும் வச்சுக்குது, அது திருப்பியும் சிவலிங்கத்துக்கிட்ட அதுக்கு மோட்சமும் கிடைக்குது இல்லையா. இதை பற்றி ஒரு பாட்டுக்குது மாதிரி, ஓயாமல் சிவபூதி செய்து எமக்கு இது சிவபெருமானுடைய பதம் என்றே அருணாபுரி நாட்டினிலே இருப்பாங்க. திருவண்ணாமலையில் ஓயாமல் சிவபூஜை செய்கிறவங்க இருப்பாங்க. அவர் உடைய எச்ச சாப்பாட்டை சாப்பிட்ற ஒரு நாயாய் நான் பிறந்தில்லேனே சோனாபுரி நாட்டினிலேன்னு ஒரு பாட்டுக்கு. திருவண்ணாமலையில் நாயாக பிறந்திருக்கணும். நான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சிவ பூஜை செஞ்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த நாய் பாகம்
நான் அங்கே பிறகுலையேன்னு கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ரேர் ஈவெண்ட்ஸ். ஒரு பெரிய ஆள் சித்த புருஷனுடைய எச்சம் இருக்குது, அதை சாப்பிட்டதுனால நாய் காசராஜகுமாரியை பிறகு ஞாபகம் இருக்குது எல்லாம். இப்படி இன்னொரு கதை கூட இருக்குது. ஒரு ராஜா இருந்தால் அவன் பேர் பரதன். அந்த காலத்துலலாம் 48 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லோரும் குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போவாங்க. அதுக்கு வானப்பிரஸ்தம்னு பேர். காட்டில் உட்காந்து தவம் செய்து மோட்சத்துக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவன் போயிட்டான். ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு பர்ணசாலை அமைச்சிட்டு அங்கே உட்காந்து அவன் தவம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு நிறை கர்ப்பிணியான ஒரு மான், ஃபுல் ப்ரெக்னென்ட் மான் தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. தூரத்தில் ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்ட உடனே அது அப்படியே குதிக்குது, தண்ணிக்குள்ளே குதிக்குது. அப்போ டெலிவரி ஆகி போகுது மான், தாய்மான் செத்து போகுது. இவன் டிஸ்டர்ப் ஆகி பார்க்குறான், ஐயோ பாவம் தாய்மான் கூட இல்லையே அப்படின்னு அந்த மான் குட்டி எடுத்து தன்கிட்ட வச்சுக்கிது. அதுக்கு இலை எல்லாம் போட்டு அதை காப்பாற்றினே இருக்கான். நாளடைவில் இவன் அந்த வேலையை விட்டுவிட்டான். சமரசனில் கூட ஒரு பாட்டு இருக்குது, வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை செய்கிறாயே அப்படின்னு வரும். வந்த வேலை விட்டு விட்டு சொந்த வேலை பார்க்கிறேன், தந்த ஞானம் போதவில்லையா சங்கரா, தந்த ஞானம் போதவில்லையா. அவன் வந்த வேலையை விட்டுவிட்டான். இந்த இது இல்லையா மான்குட்டி, இதை மேலேயே இருக்கான். இவன் வயசாகி போகுது, எனக்கு சாகிற நேரம் வருது, ஐயோ எனக்கு பின்னால் இந்த மானி யார் பார்த்துக்குவாங்கன்னு மணியே பார்த்துன்னு செத்தான். அப்போ ஒருத்தன் சாகிற போது எந்த நினைப்பில் சாகிறானோ அதுதான் அவனுடைய அடுத்த பிரிவு லிங்க்கு. அதனால தான் உங்களுக்கு கூட உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாமி பேர் வைங்கன்றது. நாராயணா சுப்பிரமணி அப்படின்னு வச்சா நீ உன் பிள்ளை நாராயணனை கூப்பிட்டா கூட அந்த நாராயணனை கூப்பிட்ட பலன் உனக்கு கிடைக்குது. அதனால் இது இப்போ எல்லாம் மாறி போச்சு. இப்போ எல்லோரும் உலகத்திலே எங்கேயும் இல்லாத புது புது பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இப்போ புதுசாக பேர் வைக்க சொல்லு பசங்களுக்கெல்லாம், பழைய பேருங்கள்லாம் இப்போ அடி வாங்கிடுச்சு, சம்மந்தமே இருக்காது. அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, அந்த மாதிரி பேருங்களெல்லாம் வைக்கிறாங்க. இவன் மான்மேல் வைத்த ஆசையினால் அடுத்த பேர் மானம் பிறக்கிறான். ஆனால் தவத்தில் உட்காந்து இருந்தவன், அதனால் மானா பிறந்தா கூட அவனுக்கு தன்னுடைய பூர்வ ஞாபகம் வருதா, தன்னுடைய குட்டிமான் எங்கே இருக்குதுன்னு தேடி அதே காட்டுக்கு வந்து சேர்றான். பார்த்தா தீவனை மறந்து விட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக விளையாடின்னு இருக்குது. தலையில் அடிச்சுன்னு புத்தி கெட்டு போய் ராஜாவாக இருந்தவன் எல்லாத்தையும் விட்டு இந்த மானம் மேலே வச்ச ஆசையினால் மானம் பிறந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கனே அப்படின்னு அங்கே செட்டில் ஆகும். சாப்பிட மாட்டான், இலை தலை எதுவும் கிடையாது. அப்படியே அங்கே இருக்கிறவங்க வளர்க்குற யாகம் வேத மந்திரங்களை கேட்டுருந்து அப்படியே உயிரை விடுறான். அடுத்த பிறவியில் ஒரு வீட்டில் பிறக்கிறான். ஆனால் ஞாபகம் இருக்குது, ஏன்னா தவம் செய்த மான், தவம் செய்த பரதன். அதனால் பழைய பிறவி ஞாபகம் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், ஊமை மாதிரி நடிக்கிறான். அவங்க பார்க்குறாங்க இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஒரு விறகு வெட்டியாக இருக்கான் அவன். சரி இந்த ஊமை கோட்டைன்னு வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு அவனை தொத்தி விட்டுறாங்க. இவன் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த நாட்டினுடைய ராஜாவை பலகில் தூக்கின்னு வர்றபோது ஒருத்தன் காலில் அடிபட்டுடுது. 3 பேர் ஒரு மாதிரி தூக்குனாக்கா கால் அடிபட்டு எப்படி தூக்கும். அதனால் மரத்துக்கு கீழே ஒரு திம்ம கட்டை உட்காந்து கூட்டினுவான்னு இவனை கூட்டின்னு போனோடனே ஒன்றும் பேசலை. அவங்க ஒரு மாதிரி தூக்குறாங்க, இவங்க ஒரு மாதிரி தூக்குறாங்க. ராஜா கோவம் வருது, கீழே இறங்கி ஜாட்டி எடுத்து அடிக்க வரான். ஏண்டா எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு. அவனை பார்த்து சிரிக்கிறான் ராஜாவை பார்த்து. ராஜா என்னடா சிரிக்கிறேன்னா, நான் உன்னை விட பெரிய ராஜாவாக இருந்தேன் அப்படின்னா. ராஜா நான் குருவை தான் தேடின்னு இருக்கேன், உன் கதையை சொல்லு, என்ன உன் சிஷியனாக ஏற்றுக்கோ அப்படின்வான். அப்போ இவன் கதையெல்லாம் சொல்லுவான். இதுதான் ஜடபரதன் கதை, நம்ம புராணங்களில் இருக்கிற விஷயம். இப்போது முன்பிறவிகளில் யார் ஒரு ஏகாகிரமாக தவம் செய்தாங்களோ அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜிங்கிற கான்செப்டில் அடுத்த பிறவியில் பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் தெரியும். இது ரேர் ஈவெண்ட், எல்லாருக்கும் அப்படியெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. காட்டில் ஒருத்தர் வந்துன்னு இருக்கார், ஒரு பெரிய முனிவர், அவர் பேர் சுந்தர முனிவர். அங்கே ஒரு ஆட்டு இடையும் இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி அவன் மேய்க்கிற ஆடுங்கள்லாம் அழுதுன்னு உக்காந்துக்குது. என்னடா அது, ஒரு ஆடுங்கள்லாம் அழுதுன்னா இவன் எவ்வளோ நல்லவனா ஆட்டு மேய்ச்சிருப்பான் அப்படின்ட்டு தன்னுடைய உடம்பில் அதை ஒரு குகையில் வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சி இந்த மூலன்னு ஆடு மேய்க்கிறவன் இருக்கான் இல்லையா, செத்து போய் அவன் உடம்புக்குள்ளே வந்துடுறாரு. ஆடுங்களெல்லாம் மேய்ச்சின்னு வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கெல்லாம் முடிச்சு நைட்டு அந்த இடையனோட பொண்டாட்டி வாங்க மச்சான் அப்படின்னு கூப்பிட்றா படுத்துக்கிறதுக்கு. இவன் ஐயோயோ அம்மா, நான் உன் கணவன் இல்லை, உன் கணவனுடைய உடம்புல வந்திருக்கேன், அதனால் தவறு செய்ய நான் இந்த மாதிரி தூண்டாதேன்னு. அவள் ஐயோ என்னமோ ஆகிப்போச்சு எங்கள் வீட்டுக்காரனுக்கு அப்படின்னு சொல்லி
ஊர் ஜனங்கக்கிட்ட பஞ்சாயத்து. இவர் சொல்கிறார், நான் நிஜமாக சாமிங்க வாங்க அப்படின்னா ஒரு உடம்பை காட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு டீல் பண்ணலாம் சாமி, உங்கள் சாமி உடம்பை எரிச்சிடுறோம், நீங்கள் ஆதரவாக இந்த குடும்பத்தில் இருங்க, குடும்பம்லாம் நடத்த வேணான்ட்டு. ஸோ அந்த சுந்தரனாக இருந்தால்தான் அந்த மூலன் உடம்புக்குள்ளே வந்தார். திருமூலன் என்ற பெயரை பெற்று அவர் 3000 பாட்டு எழுதினார். அதுதான் திருமந்திரம் திருமூலர் எழுதினது. அப்போது அவர் தன்னுடைய உடம்பை அங்கே வச்சுட்டு இங்கே வந்ததுனால அவருக்கு பழைய ஞாபகமெல்லாம் இருந்தது. இது ரேர் எவெண்ட். அதே மாதிரி சரசவாணின்ட்டு பிரம்மா மண்டன மிஸ்ரன் காசியில் இருக்கான். அவன் மனைவி சரசவாணி, அவன் சரஸ்வதி. ஆதிசங்கரர் வாதம் செய்யறதுக்கு போகிறாரு, அவன் தோத்துடுறான் மண்டமிஸ்ரர். என்ன ஷரத்து, மண்டனமிஸ்ரர் தோத்துட்டா அவர் குடும்ப வாழ்க்கை விட்டு சாமியாயிடணும், ஆதிசங்கரர் தோற்றுட்டா அவர் சாமியாக இருக்கிறதுலேருந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடணும். இவர் வா போகலான்றார். அப்போ அவருடைய மனைவி சொல்கிறா, அவரில் நான் பாதி, நீ என்னையும் ஆர்கியூ பண்ணணும். சரிம்மா கேள்வி கேளு. வா கேட்குறா, குடும்ப சுகத்தை பற்றி சொல்லு. இவர் சன்னியாசி, குடும்ப சுகத்தை பற்றி சொன்னால் அது சும்மா புக்கிஷாக இருக்கும். ஏன்னா இவர் குடும்ப சுகம் நடத்தின அனுபவம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவர் எனக்கு 1 மாதம் டைம் கொடு, இந்த கேள்விக்கு நான் விட தெரிஞ்சிட்டு வரேன்னு அப்படியே சோகமாக போய் நிற்கிறார். அப்போ காசி ராஜா இறந்து போயிடுறான். இவருக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு குகையில் தன் உடம்பு வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சு காசிராஜா உடம்புக்குள்ளே போயிட்டு காசிராணி கூட குடும்பம் நடத்துகிறார். குடும்ப சுகம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறார். மந்திரி கண்டுபிடிச்சிடுறான். இதுக்கு முன்னால் இந்த ராஜா மக்கள் இருந்தால் இது ரொம்ப ஸ்மார்ட்டாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒற்றர்கள் அனுப்பிச்சு இந்த நாட்டில் எங்கேயாவது ஒரு மகானுடைய உடம்பு இருக்குதா பாருங்கள், இருந்தால் எரிச்சிருங்கன்னு. இங்கே குகையில் இருக்கிற ஆதிசங்கர் உடம்பு எரிக்கிறாங்க, கை எரிஞ்சு போகுது. அப்போ இவருக்கு சுருன்னு இருக்குது. காசிராஜா உடம்புகள் இருக்கிறாரு. ராஜா கேடு கேட்டாருன்னா அந்த பாடியை விட்டுட்டு அப்படியே வர்றாரு, தன் உடம்புக்குள்ளே வந்துடுறாரு. கை மாத்திரம் கறிக்காட்டியாகுது. அவருடைய சிஷ்யர் பத்மபாதர் அவர் சொல்கிறார், ஒரு மகான் கை ஆசீர்வாதம் பண்ணும்போது அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், மீறி கறியாக இருந்தால் நல்லா இல்லைங்க. நரசிம்மர் நெருப்பு கடவுள், நான் கும்பிடுறேன், உங்களுக்கு அந்த நெருப்பில் பொசுங்கின கையை நரசிம்மர் கொடுப்பாரு அப்படின்னு இவங்க லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப சோஸ்திரம்ங்கிற ஒரு பாட்டை பாடுறாங்க. இவருக்கு கை வந்துடுது. இது ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் இருக்குது. அப்போது ஆதிசங்கர் போன்ற மகான்கள் ராஜாவுடைய உடம்புக்குள்ளே போகவும் முடியுது, தான் யார் எதுக்காக ராஜா உடம்புல இருக்குன்னு தெரியுது, அவர் உடம்பு இங்கே யாரும் எரிச்சாக்கா அதுவும் தெரியுது, கூடு விட்டு கூடு பாஞ்சி தன்னுடைய பழைய உடம்புக்குள்ளேயும் வர முடியுது. இதுவும் ப்ரூவ் ஆகிருக்கிற விஷயந்தான். இப்படி நம்முடைய புராணங்களில் ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் இந்த மாதிரியான பூர்வ ஜென்ம வாசனைகள் இருக்கிற அந்த அனுபவங்கள் வந்திருக்கு. அதை பற்றி நிகழ்வுகள் நிறைய இருக்கும். ரேரவன் எல்லாருக்கும் இப்போ உங்களுக்கு கூட மறைஞ்சிருக்கு. அந்த மறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன பேர்? திரோனுபாவம்னு பேர். பூர்வ ஜென்மாசம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் தான் தெரியும். அதுபோக மறைத்தல் அருளல் இன்னும் 2 கர்த்தவியம் இருக்குது கடவுளுது. அந்த மறைத்தல் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்பிறவியில் உங்களுக்கு மனைவியாவோ கணவனாக யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தில் பிறந்திருப்பாங்க. நீ அவங்கள பார்த்தா கூட உங்களுக்கு ஞாபகம் வராது, ஏன்னா மறைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைனாக்கா இந்த ஜென்மத்தில் உனக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுவும் விதிவசத்தால் வந்திருக்கிற அப்பா அம்மா குடும்பம் குழந்தா குட்டியெல்லாம். அப்போ எத்தனையோ ஜென்மமாகிற பொண்டாட்டி பிள்ளை குட்டி அப்பா அம்மாவை தேடி நீ எவ்வளோ வருஷம் நீ ஓடிக்கினே இருப்ப. அப்போ இந்த குடும்பம் என்ன ஆகிறது? அதனால் இதெல்லாம் மறைக்கப்படுகின்றன. அது ஒரு வகையில் அருளல் தான். ஈவன் தட் இட்ஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இந்த கூடு விட்டு கொடுப்பாயிருது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, இதெல்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிள். நீ ஒரு செல்ஃபோன் வச்சுட்டுருக்க, அதை விட ஹைடெக் செல்ஃபோன் வாங்குற. என்ன பண்ணுவேன்? பழைய செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்பு, மெமரி சிப்பு எடுத்து புது செல்ஃபோனில் போட்டுக்கிற, அவ்வளோதான். அந்த மெமரி தான் எப்போ இருக்கிறது. ஸோ எந்த உடம்புல இருந்தாலும் இந்த மெமரி டேக்டாக இருந்தால் அந்த உடம்பை விட்டால் கூட அதை தூக்கி புது உடம்புக்குள்ளே போட்டுக்கலாம். லைஃப் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அண்ட் த ப்ராசஸ் பிகம்ஸ் கண்டினியூஸ் ஆல்வேஸ். இதுதான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணங்கள். இப்போ நான் இருக்கேன். 1984 ஜனவரி 26 ரத்தினகிரியில் இந்த அபிஷேகம், முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிற போது நான் அந்த 1 மணி நேரம் தேம்பி அழுதுனே இருக்கிறேன். சாமி என்னையே பார்த்தாரு, வச்சுட்டு எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும், அருளாசிகள்னார். எனக்கு அப்பயும் புரியல. நான் அப்போ பிஸ்னஸில் இருந்தேன்.
ஏதோ பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிறேன்னா அண்ணா நகரில் வந்து வீட்டில் படுத்துட்டேன். அப்போ மந்திராலயம் ராகவேந்திர சாமி வந்தார். வந்து எழுறா அப்படின்னாரு. எந்திரிக்கிறேன். உன் பணத்தை பாடுறாங்கிறார். நானும் ராகவேந்திரனும் பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி முருகனுக்கு இடது பக்கத்தில் போய் நிற்குது. அந்த பாம்பு அப்படியே மெல்ட் ஆகிட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர் வரார். பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி, சுவாமிநாதா வெங்கடேஸ்வரன் 2 மந்திரம் கொடுக்குறார். ஒன்று சடாட்சரம், இன்னொன்று அஷ்டாட்சரம். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடக்குது? உடல் சிவசங்கர் இருந்து இதுக்குள்ளே வர வேண்டிய ஆத்மா வந்து ராகவேந்திரர். அப்போ என்னை பற்றி சகாதேவ நாடின்னு குடியாத்தத்தில் இருந்து இல்லையா, அதில் வரும். உடலோன் தயனை உயிரோன் நோக்கோட்டி பார்த்திட்டான். உடலுக்குள்ளவன் சிவசங்கரன், உயிரோன் ஆத்மாக்குள்ளவன் ராகவேந்திரர் நோக்கோட்டி பார்த்திட்டான். பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. அதனால் என்ன நடக்கும்? எதுவும் கெட்டதெல்லாம் நடக்காது. நடமுறும் வருகையுறும் பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பார்ப்பனன் நடையொட்டி. என் உடம்புக்குள்ளே வந்தது யார்? ஜூபிட்டர், குரு பகவான், ராகவேந்தர் இல்லையா. அவர் கூட வந்து ஒட்டினதுனால ஒட்டுமாங்கனி மாதிரி வருகையுறும் பார்ப்பனன் நடைதனில். ராகு தசைக்கு அடுத்து என்ன வரும்? குருதசை. குருதசையில் பல்நிலை சேர்த்திடாடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான். எத்தனையோ கோயில்களுக்கு போய் அங்கெல்லாம் அதிசயங்களெல்லாம் இவர் நடத்துவார். அந்த மாதிரிலாம் வந்தது. அப்போது அது வருது. இப்போ 84 ராகவேந்திரர் வர்றாரு இல்லையா. அவர் 12 வருஷம் என் உடம்புல அந்த ஸ்பிரிட் ராகவேந்திரர் என்ட்ரி பண்ணுறாரு. ஆனால் ராகவேந்திரருக்கு கிடைச்ச பொசிஷன் என்ன? ஐயப்பசாமி. உலகத்தில் எல்லாம் ப்ரொமோஷன் தான். கிளர்க்கு, சூப்பரண்டன்ட்டு, மேனேஜர், அப்படி தான். ஸோ ராகவேந்திரர் ஜீவசமாதியிலிருந்து 700 வருஷம் தவம் செய்ததுனால அவருக்கு ஐயப்பசாமின்ற போஸ்ட் கிடைக்குது. நீ மந்திராலயத்துக்கு போ. மந்திராலயத்தில் ராகவேந்திரர் பார்க்கறதுக்கு முன்னே ஒரு அம்மன் இருக்கும். அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் நீ போகணுன்னுவாங்க. அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? மஞ்சள மாதா. அப்போது சபரிமலையில் இருக்கிறதும் மஞ்சள மாதா, மந்திராலயத்தில் இருக்கிறோம் மஞ்சள மாதா. யோசனை பண்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி ராகவேந்திரருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் ஐயப்பசாமி. இந்த ஐயப்பசாமி ஆயிட்டு 12 வருஷம், 84லேருந்து 96 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்தார். அவர் அதே உடம்புல இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த சிலை, இந்த கோயில் கட்டினது, இதெல்லாம் வந்து நடந்தது. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சிகள் இங்கெல்லாம் வந்தது. இப்போது ராகவேந்திரா இருந்த ஐயப்பசாமி ஆனார் இல்லையா. அவருக்கு கிடைச்சிருக்கிற ப்ரமோஷன் தான் பூரண பிரம்மம். இது வந்து பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் 3 முகம், பாதி சிவன் பாதி அம்பாள், அண்டு 10 அவதாரங்களும் ஒரே செல்லில். இது உலகத்துக்கு கிடைச்சிருக்கிற புதிய அவதாரம். உங்களுக்கு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் தெரியுங்களே. அந்த மாதிரி இந்த நாராயண பூரண பிரம்மம் என்பது உலகத்துக்கு இந்த கலியுகத்தில் கிடைச்சிருக்கிற ஒரு புதிய அவதாரம். இது யாருக்கு கிடைக்குது? ஐயப்பசாமி கிடைக்குது. அவர் ஒரு சின்ன பையனாக இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அங்கே போய் சபரிமலையில் உட்காந்து தவம் செஞ்சதுக்காக அவருடைய ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்கிற பதவி தான் இது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறணும். இன்னும் இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழ வேண்டியது. அதுக்கான காரண காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. அதனால் 24 வருஷம் ஆகிடுச்சு. இந்த அதே ஆத்மா கண்டினியூ ஆகுது. 12 + 12 24 வருஷமாக இந்த பூரண பிரம்மம் கண்டினியூ ஆகினே இருக்குது இந்த இடத்துலையே. வாட் நெக்ஸ்ட்ன்றது இந்த உலகம், இதில் நிகழக்கூட மாற்றங்கள், இது ஜனங்கள் அவங்களுக்குள்ள பக்குவங்கள், அதை வச்சு தான் டிசைட் ஆகும். பட் டிசைட் ஆகும், கூடி சீக்கிரம் டிசைட் ஆகும். ஓகேவா? பாடலாம். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி.
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.